அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் நம்ம தேவைகளை முன்வைத்து இந்த சூறாவும் திக்ரையும் ஓத போகிறோம். அனைத்து தேவைக்கும் உடனடியாக கபூல் செய்யக்கூடிய, மீண்டும் நாம் கேட்கக்கூடிய உதவியை நிமிடத்தில் கொடுக்கக்கூடிய மகத்துவமான ஒரு சூறாவையும் ஒரு மகத்தான ஒரு திக்ரையும் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த 2 அமல் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் தேவைகள் முன் வச்சு ஓதுங்க. திருக்குர்ஆனில் மிகவும் சக்தி பெற்ற சூறாதான் பார்க்க போகிறோம். நம்ம எப்போதும் தொழுகையில் வளமையாக ஓத போகிற சூறாதான். ஆனால் இந்த சூறாவுக்கு ஏராளமான பலன்கள் உள்ளது. ஏன்னா இந்த சூறாவையே நமக்கு பொக்கிஷமாக கொடுத்துருக்கான் அல்லாஹ். ஒரு சக்தி பெற்ற இரவு பற்றி அல்லாஹு தாலா தெளிவாக சொல்லக்கூடிய சூறாவாக இருக்கிறது. இந்த சூறாவுக்கு ஏராளமான அற்புதங்கள் இருக்கிறது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் ஒரு மனிதர் வந்தார். அவர் சொன்னார்கள், அவர் 1000 மாதங்கள் அல்லாஹுக்கு வழிபாடு செய்தது கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கவலைப்படாதீங்க, என் உம்மத்துக்கு எப்படி சாத்தியம்? அப்போதான் அல்லாஹ் இந்த சூரா கத்ரை கொடுத்தான். ஒரு இரவு கொடுக்கிறேன், அது 1000 மாதங்களை விட சிறந்தது. சுபஹானல்லாஹ். அந்த இரவு என்ன நடக்கு தெரியுமா? மலக்கள் இறங்குறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட வருவாங்க. நம்ம தக்தீர் எழுதப்படுகிறது. நம்ம வாழ்க்கை, ரிஸ்க், நலன், கஷ்டம், வெற்றி எல்லாமே அந்த இரவில் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த சூறாவை கிப்லாவை முன்னோக்கி 2 கைகள் தூக்கி உயர்த்தி ஓதுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அனைத்து தேவைகளும் நிறைவேற்றி வைப்பான். அப்படி சொன்னாங்க. இந்த சூறாவை மட்டும் உங்கள் தேவைகள் முன் வச்சு 70 முறை சூரா கத்ர் என்ன சூறா நீங்கள் 70 முறை ஒரே இறப்பில் ஓதுங்க. ஓதி முடிச்சுட்டு நீங்கள் இந்த திக்ரையும் 70 முறை ஓதி முடியுங்கள். கண்டிப்பாக இந்த 2ம் சேர்ந்து செஞ்சீங்கன்னா வெற்றி உங்கள் விதியாக இருக்கும், அப்படி என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த 2 அமலையும் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கு ஓத முடியாத சூழ்நிலையில் தொழுகையில்லா நேரத்தில் திக்ரு மட்டும் ஓதிக்கிங்க, சூறாக்கள் ஓதாதீங்க. தூய்மையான நிலையில் இருந்தீங்கன்னா ஓதிக்குங்க. இந்த 2ம் அமலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஓதுங்க. நம்ம தேவைகள் ஒவ்வொருடைய தேவைகளும் கபூல் ஆக்கி தரக்கூடியதாக இருக்குது. இது நான் இன்னான் சூறா தமிழ்லையும் கொடுத்துருக்கேன், அரபிலையும் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் 70 தடவை ஓதணும். ஓதி ஒரே இறப்பில் ஓதிட்டு நீங்கள் துவா கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவைகளோ அந்த இந்த சூறா இரவில் ஓதுங்க, மறுநாளே நடக்கும் சொல்கிறாங்க. எனக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு சூறா. இசாவுடைய தொழுகை முடிச்சுட்டு இந்த சூறாவை வளமையாக ஓதிட்டு வாங்க. இது வேறு 7 முறை நீங்கள் அது பலன்கள் நிறையா கிடைக்கும். வியாழன் இரவு மகரிபு பிறகு 70 முறை ஒரே இருப்பில் ஓதிடுங்க. இந்த சூறா என்னன்னா சூறா கதுர் சூறா. லைலத்துல் கத்ர் பற்றி அல்லாஹு தாலா தெளிவாக சொல்லக்கூடிய, விவரித்து சொல்லக்கூடிய சூறா. இந்த சூறாவை யார் தொடர்படியாக 7 முறை ஓதுறாங்களோ 70,000 மாணவர்கள் சொர்க்கத்துக்காக பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்போது இந்த சூறாவை நம் வாழ்க்கையில் எந்த அளவு அதிகப்படுத்தும் பார்க்கணும். வியாழன் மகரிப் பிறகு 70 முறை இந்த சூறாவை ஓதிட்டு அதன் பிறகு 3 அல்லாஹ் திருநாமங்களை ஓதணும். யா காதிரு, யா கதீரு, யா முக்ததீரு. 3க்கும் ஒரே பொருள், ஒரே மாதிரி இருக்கும். யா கதீரு அனைத்தும் செய்ய வல்லவன், யா கதீர் மிகுந்த சக்தியுடன், யா முக்ததீரு அல்லாஹ் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வல்லவன். அதனால் 3 திக்கையும் 3 திருநாமங்கள் சேர்த்து 70 தடவை ஓதி முடிச்சிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை ஓதிட்டு யார் அல்லாஹ்விடம் உங்கள் தேவைகளை முன் வைத்து வெற்றி அவர்கள் விதியாக இருக்கட்டும். உங்களுக்கு வெற்றி விதியாக இருக்கணும், சரிங்களா? ஒரே இது வேறு. அதே சூறா கத்ர் சூறா ஒன்றும் பேசாமல் ஒரே அமலில் இருந்து இந்த சின்ன சூறாவை 11 தடவைகள் ஓதினால் அற்புதங்களை காணலாம். ஆசைப்பட்ட விஷயத்தை உடனே நிறைவேற்றி எடுக்கலாம் உறுதி. இந்த சூறா கத்ர் சூறாவை நீங்கள் ஒரே அமரில் ஓதி துவா உங்களுக்கு என்ன தேவைகளோ, கடன் பிரச்சனையோ, கஷ்டமோ, உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவைகளோ ஓதி துவா கேளுங்க. உடனே உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ஓதுங்க. சக்தி பெற்ற சூறாவையும் சக்தி பெற்ற திக்ரையும் ஓதி முடிச்சிருங்க. அல்லாஹ்விடம் துவா கேளுங்க. உங்கள் துவாக்களை கபூல் செய்வான் அல்லாஹ். எங்களுக்காக துவாவும் செய்யுங்க. இந்த துவாவை எதுக்காக கஷ்டப்படுறீங்க? வேலை இல்லையா, உடம்பு சரியில்லையா, குடும்ப பிரச்சனையா சொல்லுங்கள். யா கதீரு நீங்கள் செய்ய முடியாதது எதுவும் இல்லை. யா முக்ததீர என் வாழ்க்கையை நல்லதாக்கித்தா. யா முக்ததீரு நாம் எத்தனை தவறுகள் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த ஒரு இரவு அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிக்க ரெடி. நான் மட்டும்தான் தள்ளிக்கிட்டு இருக்கோம். யா அல்லாஹ், யா கதீரு, யா முக்ததீரு
எங்கள் தக்தீரை நல்லதாக எழுது, எங்கள் பாவங்களை மன்னிச்சிரு, எங்கள் வாழ்க்கையை நேராக மாற்றிடு. யா அல்லாஹ், இந்த இந்த சூறாவை ஓதி நாங்கள் பயன்பெறக்கூடியவர்களாகவும், இந்த திக்ரை ஓதி எங்களுடைய பிரச்சனையை நீங்கள் சரியாகக்கூடியவர்களாக, இந்த இரவை நீங்கள் இழந்தீங்கன்னா 83 வருடங்கள் நீங்கள் இழந்த மாதிரி அதேமாரி அந்த சூறா ஓதுங்க. அந்த இரவை பிடிச்சிக்கினா அவங்க வாழ்க்கை முழுக்க வெற்றி. அப்படிப்பட்ட சூறா சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. அந்த சூறா நீங்கள் ஓதி இதுவா கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு யா அல்லாஹ், எங்கள் வாழ்க்கையை மாற்றி எங்கள் பாவங்களை மன்னிச்சுத்தா, எங்கள் தக்தீரை நல்லதாக எழுது, எங்கள் கடன் பிரச்சனை நீக்கு, எங்கள் துவாக்களை கபூல் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.